இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 4187 வேக்கன்சியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4187 வேக்கன்சிக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்தாங்க. இந்த எஸ்ஐ போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் மற்றும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரல் போலீஸ்க்கான எக்ஸாமினேஷன் 2024 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 4/3/2024 நேற்றிருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்முடைய இன்னொரு சேனலான தமிழர் சேவையில் போட்டிருக்கோம். கீழே ஆப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து 9th அல்லது 10th அல்லது 13th மே மந்த் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு உமன் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கு ஃபீஸுமே கிடையாது. ஸோ உமன் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 போஸ்டிங்ஸில் இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகிரிக்கு கீழே வருது. இதுக்கடுத்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் வந்து குரூப் சி கேட்டகிரிக்கு கீழே வருது. பட் ஆனால் சேலரி ரெண்டுக்குமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 44,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக இருக்கும். இதோட உங்களுக்கு போலீஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா அலவன்சஸ்லாம் சேர்த்து 51,000 உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சி டீட்டெயில்ஸும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு எத்தனை வேக்கன்சி, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு எத்தனை வேக்கன்சிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேல் அண்டு ஃபீமேலுக்கும் தனித்தனியாக வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டோட்டலாக ஒரு 4187 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷனோட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகிரிக்கு கீழே வரீங்க, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 கம்யூனிட்டியுமே இந்த ஓபிசிக்கு கீழே வருவீங்க. உங்களுக்கு வந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான், அதோட லிங்க் கீழே இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வாங்குறாங்க. இந்த ஃபீஸை வந்து உமன் கேண்டிடேட்ஸ், பெண்கள், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே இந்த எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி இருக்கும். அடுத்து ஒரு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் பிஇடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் நாலேஜு, குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடத்துகிறாங்க. மொத்தம் உங்களுக்கு 200 மார்க்கு, 200 கொஸ்டின்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் மட்டும்தான் எக்ஸாமினேஷனு. ஸோ 100 மார்க்கு, 200 கொஸ்டின்ஸு, 2 மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுத டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஹைட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணுங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரி எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. எஸ்டி 165 இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செஸ்ட்டு நார்மலாக 80யும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 85யும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மாதிரி நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதுங்க, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே எஸ்டி கம்யூனிட்டி ஃபீமேலாக இருக்கீங்கன்னா 154 இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 மீட்டர் ரேஸை வந்து 16 செகண்டில் ஓட சொல்கிறாங்க. அடுத்து 1.6 கிலோமீட்டர் ரேஸை வந்து 6.5 மினிட்ஸில் ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 3.65 மீட்டர் வந்து 3 சான்ஸில் தாவணும்.
ஹை ஜம்ப் வந்து 1.2 மீட்டர் 3 சான்ஸில் தாவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஷார்ட் புட் வந்து 4.5 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3ல் நீங்கள் ஏதாவது 2 பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமனுக்குமே 100 மீட்டர் ரேஸு, 800 மீட்டர் ரேஸு ப்ளஸ் ஒரு லாங் ஜம்ப் 3மே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமனுக்கு செஸ்ட்டும் கிடையாதுங்க. ஸோ இதை தவிர இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக ஜாப் கொடுக்குறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இன்னொரு தடவை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர இதுக்கு வேறு எதுவும் உங்களுக்கு இதை தவிர இதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.